ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா சித்தாரே ஜமீன் பார் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹிந்தி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா காமெடி மூவி, ஆனால் தமிழ் டப்பிங்கோட அவைபிளாக இருக்குது. சித்தாரே ஜமீன் பார் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அமீர் கான் சார் வந்து ஒரு ஜூனியர் பேஸ்கெட் பால் டீம் கோச்சாக இருக்கும்போது ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிடுது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணால அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்கன்னா, இந்த இன்டெலெக்சுவல் டிசபிள் பர்சன்லாம் ஒரு ஸ்கூலில் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்க டீமை கோச் பண்ணுங்க சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க 3 மாதத்துக்கு. ஸோ இவர் அந்த ஸ்கூலுக்கு போகிறது, அந்த டீமை எந்த மாதிரி கோச் பண்ணுறது, ஆனால் இவர் அந்த டீம் கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கிறாரு சொல்கிற படம் தான் சித்தாரே ஜமீன் பார். இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் அமீர் கான் சாரோட ஆக்டிங் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், இவரை தவிர அந்த ரோலை யாராலையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. இது ஏன் நான் ஓவர் ரேட் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த படம் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்டெலெக்சுவல் டிசபிள் பர்சனாக நடித்த ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரசன்னா அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் ஆஸ்பெக்டில் இந்த படத்தை ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. எஸ்பெஷலி அவர் இன்ட்ரெஸ்டினை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸை முடிச்ச விதமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார். அண்ட் டெக்னிக்கலாகவே இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ இந்த படத்துக்கு யார் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சங்கர் ஈஷான் லை. ஸோ இவங்க தான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப அழகாகவே பர்ஃபெக்டாகவே இந்த படத்தில் இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு யார் பிஜிஎம் போட்டிருக்காங்கன்னா, சம்பத் அவர் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. பிஜிஎமே கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பேசும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துட்டாங்களோ லிட்டலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அவங்க அந்த பேஸ்கெட்பால் மேட்ச் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே காமிச்சிக்கலாம். அவங்க அந்த ஃபைனல் மேட்ச் மட்டும் ரொம்ப சூப்பராக காமிச்சாங்க. அதே மாதிரி மற்ற மேட்ச்சு காமிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னுமே நல்லாவே பேசப்பட்டிருக்கும். பரவாயில்ல, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.